குரு பகவானை பற்றி நம்ம பேச போகிறோம். 1ஆம் இடம், அதாவது லக்னத்தில் குரு இருந்தால் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறத விட லக்னத்தில் இருந்தால் ரொம்ப சரி, எப்போதுமே சிறப்பு அதிகம் லக்னத்தில் குரு இருந்தால். ஆனால் அந்த குரு கூட தனித்து இருக்கக்கூடாது. அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டு அப்படின்னா, அந்த குரு பகவான் கூட தனித்து இருக்கக்கூடாது. வேறு ஏதாவது எந்த கிரகமாக சேர்ந்துருக்கலாம், நல்லது. குருவுக்கு நிறைய பேருங்க, அந்தணன், பொன்னன் அப்படின்னு, மன்னவன், இப்படி நிறைய பேர். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்வை பலம் இருக்குது. 5, 7, 9ன்னு இந்த குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்வை பலம் எங்கே பார்க்குறாரோ அங்கே ரொம்ப சிறப்பு. இருக்கிற இடத்த விட பார்வை பலம் இன்னும் அதிகமான சிறப்பு. இவர் இருக்கிறதுலையே இயற்கை சுபர் அப்படின்னு சொல்லலாம். யாரையும் மனதால் கெடுக்க மாட்டார், துரோகம் கூட பண்ண மாட்டார். இப்போ சந்திரனை கூட இவர் நட்பாகத்தான் கருதுகிறார். சந்திரன் வீட்டில் தான் குரு போய் உச்சமடைகிறார். இப்போது லக்னம் ஒரு லக்னம் இல்லைங்க, எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் லக்னத்தில் குரு அமர்ந்ததுன்னு சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த ஒரு லக்னத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், உதாரணமாக மேஷ லக்னத்தில் குரு இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது 5, 7, 9 பார்வை இருக்கும். இந்த 5, 7, 9 பார்வை அப்படின்னும் பொழுது சரலக்கணம், ஸ்திரலக்கணம், உபயலக்கணம் 3 லக்கணத்தையும் பார்க்குறார். அதாவது சிம்மத்தை பார்க்குறார் 5ஆம் பார்வையாக, அது உபயலக்கணம். துலாத்தை பார்க்குறார், அது சரலக்கணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உபயலக்கணம் என்று சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்குறார். அதாவது முதல்ல இப்படி எல்லா 3 வீட்டையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறார். இந்த குரு பார்வை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்சிமம் 5ஆம் வீட்டை பார்க்குறார். பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தைகளுடைய நிலைகள், உங்களுடைய சந்தோஷம், இதெல்லாம் கொடுக்கும். இப்போது 5ஆம் இடத்தை பார்க்குது அப்படின்னு சொன்னாலே, 5ஆம் பார்வை அப்படின்னா பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்கும். பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம தட்டினா இதில் வந்துடும் எவ்வளோ இருக்குன்னு. ஆனால் நம்ம வாங்கின்னு நம்மக்கிட்ட இருக்கிற பூர்வ புண்ணியம் எவ்வளோன்னு 5ஆம் இடத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். அப்போ 5ஆம் இடத்தை குரு பார்க்குறான்னு சொன்னால் போன ஜென்மத்து பலன் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய கல்வி சிறப்பாக இருக்கும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். உயர்கல்வி நல்லா படிப்பீங்க, உயர்கல்வி படிப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் 5ஆம் இடம். இப்போ 7ஆம் இடத்தை பார்க்குறது கணவன் மனைவி, அதாங்க ரொம்ப முக்கியம். 7ஆம் இடங்கிறது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். நம்மளை எதிர்க்க இருக்கிற அத்தனை பேரும் நட்பு வட்டாரமும் 7ஆம் இடம்தான். சொந்த பந்தம் இதெல்லாம் கூட 7ஆம் இடம் தான். அதாவது 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ 7ஆம் வீட்டை குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ மனதுக்கு இனிய மனைவி வாய்ப்பாள் அப்படின்னு கான்செப்ட் இருக்குங்க, ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது யார் ஒருவனுக்கு எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் 7ஆம் வீட்டை குரு பார்த்தால் நிச்சயமாக மனைவிக்கும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய ஒரு நிலை, நட்பு வட்டாரங்கள் நிச்சயமாக பெரிய நண்பர்களால் நல்லது தீயது நடக்காமல் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நண்பர்களுடைய நிலை சிறப்பாக இருக்கும். அது அவங்க உதவிகரமாக இருப்பாங்க. அதுதான் 7ஆம் இடம். இப்போ 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். பாக்கியமாக இருக்கீங்களா, இந்த பிறவியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, லக்னத்தில் குரு இருந்தால் அதை விட ஒரு சிறப்பான ஜாதகம் எதுவுமே இல்லை.
ஏன்னா 1 5 9 சிறப்பாகி போகுதுங்க. ஒரு திரிகோணம் 1 5 9 ஒரு சிறப்பாக ஆகிடுதுன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், உங்கள் லக்னம் எதுவாக இருக்கட்டும் பரவாயில்ல, உங்கள் லக்னத்திலேயே குரு இருக்கான்னு பாருங்கள். அடாடா, அது துலா லக்னமாக கூட இருக்கட்டும், ஆனால் துலா லக்னத்துக்கு குரு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து மற்ற கான்செப்டுக்கு தான், பட்டு அதாவது அவருடைய தசாபுத்திக்கு தான் ஆகாது. ஆனால் குரு எங்கே இருந்தாலும் அவருக்கு பார்வை பலம் சிறப்பு, ஸ்தான பலமும் இருக்குது. அப்போது உங்களை பொறுத்த வரலையும் இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா வெளிநாட்டுக்கு போகணும், அங்கே போய் சம்பாதிக்கணும், இல்லை உயர்கல்விக்கு போகணும், தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், தந்தையால் அனுகூலங்கள். இப்படி 9ஆம் இடம் ஆன்மீகத்தை ஸ்பிரிச்சுவலை குறிக்கிறது. இப்போ 9ஆம் இடம் ஆன்மீகம்னா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், கோயில் குளங்களுக்கு போவீங்க, நல்ல தான தர்மங்கள் செய்வீங்க, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த 1 5 9 அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு இடம். அதாவது 12 கட்டத்தில், அதாவது 12 லக்னம் இருக்குங்க. அந்த எந்த லக்னமாக கூட நீங்கள் இருங்க, ஆனால் லக்னத்தில் குரு இருந்தால் உங்களுக்கு சூப்பருங்க, சுபீட்சங்க. வாழ்க்கையை வந்து ஒரு சுபீட்சமாக்குவார். இருக்கிற இடம் கௌரவம், புகழ், அந்தஸ்து, மேன்மையான ஒரு நிலையை தருவார். 5ஆம் இடத்தை பார்க்குறது சந்தோஷம், பிள்ளைகளுடைய வளர்ச்சி, குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி இருக்கும், குழந்தைங்க உங்களை விட நல்ல நிலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். இந்த சீட்டாட்ட ரேஸு, இந்த இது பண்ணுறாங்க பாருங்கள், ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு அதில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் இருக்கும். 5ஆம் இடத்தை பார்க்குறதால கழிப்பு, சந்தோஷஸ்தானம்னு சொல்கிறது. இப்போ 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம் சொல்லியாச்சு, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், லட்சுமி ஸ்தானம். இந்த 1 5 9 வந்து ஒரு லட்சுமி ஸ்தானம்னே சொல்லலாங்க. அற்புதமான ஒரு இடம். அப்போ இந்த லக்னத்தில் யார் ஒருவருக்கு குரு இருந்தால் அவங்க தாங்க நம்பர் 1. அவங்க வாழ்க்கை நிச்சயமாக வந்து எந்த நிலையிலும் சோட போகாது, நல்லாவே இருப்பாங்க. ஓஹோன்னு இல்லைன்னா கூட நிச்சயமாக நல்ல நிலைக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. இதுதான் லக்ன பாவத்தில் குரு பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொன்னோம். எங்களுடைய வீடியோ பதிவு பிடித்திருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு, அதாவது குரு பகவானை பற்றி பேச போகிறோம். குரு பகவான் ஒவ்வொரு இடங்களில், அதாவது லக்னத்தில் இருந்தால், 2ஆம் இடத்தில் இருந்தால், அப்படி 12ஆம் இடத்தில் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பலன்களை நம்ம விலாவாரியாக சொல்ல போகிறோம். இது வந்து மக்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். குருவை பொறுத்தவரையிலையும் இருக்கிறதுலையே மிக உயர்ந்த சுப கிரகம் அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கு 5 7 9 பார்வைகள் இருக்கிறது. இந்த 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை எந்த ஒரு லக்னத்தில் இருந்து பார்த்தாலும் அவர் வந்து சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ராசிகளையும் தொடர்பு தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுப்பார். அந்த அளவுக்கு குரு பகவான் பார்வை இருக்கிற இடத்த விட பார்வை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அப்போ அந்த குரு பார்வை கோடி நன்மை. அப்போ இந்த குரு பகவான் 12 இடங்களில், ஜாதகங்களில் 12 கட்டங்களில் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன பலன் நம்ம சொல்ல போகிறோம் வாங்க.